நேத்து நைட் லைவ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம சௌந்தர்யா பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா திருப்பி பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட கேரக்டரா அவங்க இவ்வளவு நாள் காமிச்சிட்டு இருந்தாங்களோ நடுவில் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அதெல்லாம் மறைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது புள்ளி பண்றதை வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிட்டு இருந்தாங்க. திருப்பி பாத்தீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கேம் ஆடணும்னா என்ன பண்ணணும், மற்றவங்களை புள்ளி பண்ணணும் இல்லை ட்ரிகர் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பண்ணுவாங்க. ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா பண்ணாம இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கான ஃபேன் சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி குறைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாம் கேம் ஆடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியல, ஏதாவது பண்ணணும்ல, யாராவது புள்ளி பண்ணணும்ல, யாராவது ட்ரிகர் பண்ணணும்ல. சரி கூடவே இருக்க செவ்வாழை நம்ம ஜாக்லினை போட்டு போலப்போம் அப்படின்ற மாதிரி நேற்று நைட் வந்து போலதாங்க. ஸோ அதில் வந்து யார் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான். ஏன்னா காலையில் சௌந்தர்யா பயங்கரமாக ஒரு 10-20 நிமிஷம் அழுத்திருப்பாங்களா. பிக் பாஸ் கூப்பிட்டு 10 நிமிஷம் கிட்ட அட்வைஸ் பண்ணியிருப்பாரா. கடைசியில் ஐ லவ் யூ சொல்லி அமைச்சிருப்பாரா. ஷோவில் காமிக்கல, அதை பைபிள கட் பண்ணிருச்சு. பயங்கரமான ஐ லவ் யூ வந்து சொல்லி அமைச்சது. எனிவேஸ் இதெல்லாம் பண்ணாங்களா. ஸோ இவ்வளவுத்துக்கு பண்ணதுக்கான காரணம் என்ன, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, என் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு சிம்பத்தி ட்ராமா பண்ணாங்க. ஓகேங்களா. நிறைய பேர் கூட அதை நம்பிட்டு இருந்தாங்க. நானும் காலையில் நம்பினேங்க. இந்த மாதிரி உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து எப்படி சொல்றது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது போல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இப்போ நைட்டு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிளியராக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணு வந்து ரியலாக ஃபீல் பண்ணி அழுவல, கண்டிப்பாக சிம்பத்தி கோஸ்டா அழுதுருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல பயங்கரமாக கதறி அழுவும் போது பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அட்வைஸ் போடுறது கூட அவங்க மைண்டில் இந்த அளவுக்கு போய் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது ஃபேக்காக ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா உண்மையிலே சௌந்தர்யா அழுவும் போது நான் காலையில் போட்ட நேற்று காலையில் போட்ட வீடியோவில் அதான் சொல்லியிருந்தேன். சரி சௌந்தர்யா பார்க்கும்போது பாவமாகுதுங்க, உண்மையிலே ஃபீல் பண்ணி அழுதுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன் இல்லை அது வந்து ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் ஒரு எதனால் வந்ததுன்னா அவங்க வந்து நேற்று அழுவும் போது ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நேற்று நைட் எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லைவ்ல அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆக்சுவலாக ஜாக்லின் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் வார்த்தை வரைக்கும் அவங்களுக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் ஆயிருக்குன்னா அப்போ இவங்க வந்து அழுவும் போது ரியலாக அழுவல அப்படின்றது கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அந்த இடத்துல அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஜாக்லின் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு டேய் உனக்கு தெரியல, மக்கள் வந்து உண்மையில உங்க நம்புறாங்க, மக்களுக்கு தெரியாதா நீ வந்து உண்மையா இருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு அட்வைஸா சொல்றாங்க. ஸோ நீ வந்து அது வந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ற வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லி அங்க கூட பார்த்தோன்னா என்ன ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றா, ஒரு மாதிரி பண்ண ட்ரை பண்றா, எதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் போடுறா அப்படின்னு அவர் பவித்ரா கிட்ட சொல்லும் போது பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. எரும மாடு அவங்க இது எப்படி சொல்றது உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு சொன்ன வார்த்தை அது, அதை கூட ஏன்டி பிடிச்சிக்கிற அப்படின்னா இல்ல அவளை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏமா சௌந்தர்யா ஏமா இவ்வளோ மோசமா போறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு காரணம் ஒரு முட்டை. ஓகேங்களா. அதாவது எனக்கு வந்து முட்டை வந்து நான் வந்து ஆம்லேட் போடுறேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜாக்லின் வந்து இல்லை 16 முட்டை தான், 16 பேருக்கு வந்து நான் போட்டுறேன், ஓகே அது எனக்கு கொடுத்த வேலை அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஏன் ஒரு முட்டை போடுறது கூட நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்கும்போது என்னோட வேலை நான் பண்ணிக்கிறேன், நீ எதனா உன்ன கிச்சன் இன்சார்ஜை பேசிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே சௌந்தர்யாக்கு பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிட்டு என்னம்மா ஓவரா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஒன்னே இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி சௌந்தர்யா கேட்டோன்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி உனக்கு தான் எதுவுமே புரியாது அப்படின்ற மாதிரி திருப்பி அதை சொன்னோன்னே அவ்வளோதான் பிடிச்சிக்கிட்டு இது வந்து இதுதான் சான்ஸ், இதை வச்சு ஜாக்லினை வந்து போட்டு போலக்கலாம் அப்படின்ற மாதிரி. முட்டைக்கோசம் சண்டை போட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சத்தியமாக சொல்கிறேன் அந்த சண்டை முட்டைக்கோசம் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்க வன்மத்துலேருந்து வந்த சண்டை அப்படின்ற மாதிரி கிளியராக எல்லாரும் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அந்த முட்டை வந்து ஓகே போட்டணும் ஒரு ரெக்வஸ்ட்டை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா போயிடணும். ஓகேங்களா. ஏன்னா அது உன்னோட வேலை இல்லை. இப்போ என்னன்னா சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் குக்கிங் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. மேட்டர் என்னன்னா உனக்கு குக்கிங் பண்ண வரல, ஒருத்தவங்க வந்து இவ்வளோ லிமிட்டடாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. 16 முட்டை அதில் ஒரு முட்டை நீ வேஸ்ட் பண்ணிட்டுனா வேஸ்ட் தானே. ஸோ அப்படின்னும் போது அதை கரெக்டாக பண்ணணும், அது வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா எதுவும் விளங்க மாட்டுது அப்படின்றது தெரிஞ்சுதானே உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குழம்பு வச்சதே மொத்த வீடும் பார்த்தீங்கன்னா கதிகலைக்கு போய் நிற்குது. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, தப்பு இல்லை. ஒரு விஷயம் எக்ஸஸாக இருக்கும் போது எக்ஸஸாக பண்ணும்போது கற்றுக்கினா பரவாயில்ல. இந்த இடத்துல லிமிட்டடாக ஒரு விஷயம் ரெஸ்ட்ரிக்டடாக பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ 16 பேர் அதிகமான மெம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னு போது கரெக்டாக அதை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க, அவங்க கொடுத்தா ஓகே அது அவங்கள்ட்ட தனிப்பட்ட இஷ்டம். இப்போ ஜாக்லின் வந்து ஓகே சௌந்தர்யா கேட்குறாங்க கொடுத்தா பரவாயில்ல, கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது போய் ஏன்னா இவங்களுக்கு அதில் உரிமையே இல்லை. இந்த இடத்துல என்ன ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதுக்கு தான் ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா ரைட் இவ இப்போ பண்ணலடா இதை டே 1லேருந்து பண்ணிட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்டார்டிங்ல அந்த டாஸ்க்லாம் வரும்போது எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஒரு டிராமா பண்ணிருப்பாங்களா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ரீகலெக்ட் ஆகுது. ஓகே அப்போ வந்து இதுதான் அந்த மாதிரி பண்ணிட்டே வந்திருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமா நடுவில்
கொஞ்ச நாள் பார்த்தோன்னா அது வந்து ஸ்டாப் ஆயிருக்கு, இப்போ திருப்பி வந்து அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னும் போது ஓகேமா பக்காவாதமா பண்ணிருக்கேன். ஆக்சுவலா பக்கா பிளான் படி போகுதுங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த சிம்பத்தி டிராமான்றதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான். எப்படின்னா நம்மள எல்லாம் கார்னர் பண்றாங்க, நம்மள வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். திருப்பி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ராணோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஆட்ட கலைஞ்சது. ஏன்னா அவங்க பண்றது அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ இவன் நம்மள மாதிரியே பண்றானே, நம்ம பண்ணது அப்படியே அதே ஆயுதத்தை கையில் எடுக்கிறானே அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு வந்துருச்சு. ஸோ அதனால தான் சொல்றேன், சௌந்தர்யா நடுவில் டிராப் ஆனது காரணம் ராணுவ மட்டும்தான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ திருப்பி ராணவெல்லாம் போயிட்டான், சரி இப்போ ஏதாவது கேம் ஆடணுன்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே கேம் என்னது, மற்றவங்களை ட்ரிகர் பண்ணுறது இல்லைனா புள்ளி பண்ணுறது. ஸோ ரெண்டுத்தையும் பண்ணுவோம், பண்ணிட்டு ஏதாவது ஒரு அதுலேருந்து ஒரு டாபிக் எடுப்போம். ஸோ நம்மளும் இருக்குன்றதை காமிச்சிப்போம், தன்னோட இருப்பை காமிக்கிறதுக்கோசம். அது சொல்லுவாங்கல்ல, அது என்னது அட்டென்ஷன் சீக்கர். அந்த அட்டென்ஷன் சீக்கர்னா பக்காவாக முத்துக்குமர் ஒரு இடத்துல சொல்லிடுவாப்புல, அட்டென்ஷன் வந்து சீக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேளை சாப்பாடு மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறது சௌந்தர்யாவும் ராணுவம் தான் அப்படின்ற மாதிரி அது இப்போ கிளியராக புரிஞ்சுதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த இடத்துல அவ்வளோ பெரிய சண்டை, தேவையில்லாத ஒரு சண்டை. ஆக்சுவலாக அந்த சண்டையே வேணான்னு இருந்தாலும் அந்த சண்டையை கிரியேட் பண்றதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று உள்ளுக்குள்ள இருக்க வன்மம், இன்னொன்று வந்து நான் இருக்கேன்றதை காமிச்சிக்கணும். சௌந்தர்யான்ற ஒரு கேரக்டர் இருக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரன்னர் அப்பா வர அளவுக்கு எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட், அந்த மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதை வந்து மக்களுக்கு காமிக்கணுன்றதுக்கோசமே பண்ண மாதிரி இருந்தது. காலையில் அப்படி ஒரு ஆளு அழுதலமா, அதாவது ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு சிம்பத்தி பண்ணல, அது நைட்டில் பார்க்கும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நியாயமான விஷயம் கேட்கறது முதல்ல அந்த இடத்துல ரைட் சைடில், ஏன்னா உனக்கான வேலை இல்லை, இது இன்னொருத்தவங்களோட வேலை, அது முடியுது, அது கொடுக்கலன்னா வந்து உட்காந்துடணும். அதை விட்டுட்டு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், அதுவும் புள்ளி பண்றது, ஒரு மாதிரி மார்க்கிங் பண்றது, அந்த ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். சோ இதை தான் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதை வச்சு தான் சொல்றேன், இந்த மாதிரி விஷயம்லாம் பாத்தீங்கன்னா வெளியே வரவே வராது. எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து காமிக்க மாட்டாங்க. இப்போ நேற்று நைட்டு சௌந்தர்யாவும் பவித்ரா உட்காந்து பேசினாங்களே, அதை பாத்தீங்கன்னா எபிசோட்ல காமிக்க மாட்டானுங்க. ஏன்னா இதெல்லாம் காமிக்க மாட்டானுங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அழுவுறது, அவங்க டிராமா பண்றது, இதெல்லாம் மட்டும் காமிப்பானுங்க. என்னடா பண்றீங்க நீங்க? ஆக்சுவலா சௌந்தர்யாக்கு ரன்னர் அப் கொடுக்கணும்னு ட்ரை பண்றீங்களா இல்ல வின்னர் ஆகணும்னு ட்ரை பண்றீங்களா? எனக்கு புரியவே இல்லை. நேற்று ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கரமான சிம்பத்தி சிம்பத்தி சிம்பத்தி, கிட்டத்தட்ட எபிசோட்ல பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் சௌந்தர்யா செக்மெண்ட் மட்டுமே போச்சு. ஸோ என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. அப்படி அவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்கள தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக சொல்லிடுங்க, நீங்கள் சௌந்தர்யா தான் வின்னர் அப்படின்ற மாதிரி. எனக்கு புரியவே இல்லை எதுக்கு இவ்வளோ நாள் கொண்டு வரீங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுதா தெரியலன்னு தெரியல, ஒரு டிசர்விங்கான ஆள், இவங்க ரன்னர் அப்புக்கே டிசர்விங்கான ஆள் இல்லை அப்படின்றது தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா புஷ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, சௌந்தர்யாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு புஷ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வெளியில் ஃபேன் சப்போர்ட் இருக்குன்னு ஒரு ஆள் பிக் பாஸ் டீம் நம்புதான் தெரியல. ஃபேன் சப்போர்ட் இருக்கு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது எப்படிப்பட்ட ஃபேன் சப்போர்ட், எப்படி அவங்க கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த இடத்துல விஜய் சேதுபதி ராணுவ மட்டும் போட்டு கொட்டுன்னு கொட்டினாரு. நான் இப்போ ஆள் செட் பண்ணி கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கறதாகட்டும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், வெளியில் என்னென்ன வேலை பண்ணி வச்சுட்டு வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் விஜய் சேதுபதி சொன்னார்ல. ஏன் இந்த ஒரு நாள் சௌந்தர்யாவை பார்த்து வரமாட்டு? எனக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியுது. அப்போ ராணுவமான ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல சௌந்தர்யா அதே சௌந்தர்யா பேட்டர்ன் அப்படியே பார்த்தீங்கன்னா ராணுவ ஃபாலோ பண்ணப்பல. ஸோ ராணுவ ஒரு மாதிரி அடிக்கிறீங்களா, சௌந்தர்யாவை இது வரைக்கும் அடிக்கும். சௌந்தர்யா இது வரைக்கும் இத்தனை வீக்கில் பார்த்தீங்கன்னா அடி வாங்கின ஒரே வாரம் என்ன தெரியுமா? அந்த ஒரு வாரம் ரொம்ப புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக வெளியே தெரியும், அந்த ஒரு வாரத்தை தவிர சௌந்தர்யா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வெளியே அடியே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க பண்ணுற தப்பு எல்லாம் மறைச்சு அவங்களோட பாசிட்டிவ்ஸ் வெளியே தெரியுதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தப்பு எதுவுமே வெளியே தெரிய மாட்டுது. இதே ஒரு மேட்ரு இப்போ முத்துக்குமரன் ஆகட்டும், முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அந்த சின்ன தப்பு அந்த வீக்கெண்ட் எபிசோட அது மேட்டர் தான், அவனை போட்டு அடிங்கடா அடிச்சட்டியார் பேருண்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிப்பானுங்க. அதே மேட்டர் சௌந்தர்யா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தப்பாவே இருக்காது. ஏன் சொல்லுங்க, வெளியில அந்த தப்பை விட அவங்க மேல இருக்க அந்த ரியாக்ஷன், கியூட் ரியாக்ஷன், இதை வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த தப்பு வந்து மறைஞ்சிரும். அது ஒரு விஷயம். இப்போ இந்த ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு சண்டை வந்தது. இந்த சண்டை வந்து பெருசாக காமிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? காமிக்க மாட்டாங்க. ஏன்னா எபிசோடுக்கு அப்புறம் சௌந்தர்யா பேசின வார்த்தைகள் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வன்மம் இருந்தது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சது. அது மொத்தத்தையும் கட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, பெருசா காமிக்க கூடாது அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு மோட்டிவ் எனக்கு தெரிஞ்சு தெரியற மாதிரி இருக்கு. உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னும் இந்த வாரத்துல என்னென்ன செய்கைகள் செய்ய போறாங்கன்னு தெரியல, செய்யட்டும். அப்பதான் அவங்கள செய்யறதுக்கு வாய்ப்பு கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்றது ஆல்மோஸ்ட் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுங்க. அவ்வளவு யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. இப்போ அதனால தான் பாத்தீங்கன்னா தெலுங்கு மலையாளம் எல்லாத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஓட்டை வந்து புல் பண்றாங்க. அதாவது அங்க இருக்க ரன்னர் வின்னர் எல்லாருமே பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஓட்டு போடுங்க, சௌந்தர்யா ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. பக்கத்து ஸ்டேட்ல இருந்தா ஓட்டு வாங்குற நிலைமைக்கு அவ்வளோ பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.